8 மணிக்கு மேலே அந்தளவுக்கு ஆள் நடமாட்டம் இருக்காது. நாங்கள் ஒரு 9, 10 மணி வரைக்கும் இங்கே இருப்போம். அதுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் நைட்டு 11:30 மணிக்கு நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறது 8:30, 10:30 மணி வரைக்கும் இங்கே இருப்போம். அவ்வளோதான் அந்த டைம். 8 மணி ஆயிடுச்சுனாவே இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் கம்மியாகிடும். வர்றது போகிறது கம்மியாகிடும். அதேமாதிரி பாதி நேரம் இங்கே லைட் எரியதில்லை. முக்கால்வாசி ஆள் பசங்க எல்லாம் அமகலம் பண்ணுவோம். அது இல்லாமல் இங்கே உள்ள கேமரா அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. அது இங்கே உள்ள வெளில உள்ள கேமரா எதுவும் ஒர்க் ஆகலை. அந்த படிக்கட்டான போனால் தான் கேமரா ஒர்க் ஆகுமே தவிர, ஆனால் இங்கே வந்து எந்த கேமரா ஒர்க் ஆகாது. சனிக்கிழமை நடந்த நைட்டு 11:30 மணிக்கு நடந்ததுன்னாங்க. அது மரணம் வந்தவங்க நாங்கள் சொன்னாங்க. ஆனால் நைட்டு 11:30 மணிக்கு நடந்ததுன்னாங்க. இப்போ ஏகப்பட்ட லேடிஸுங்க போகிறாங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கே ஒரு நிலம் பண்ணும் போது இப்போ மற்ற லேடிஸுக்கு எப்படின்னு பார்க்குது, அதை நம்ம தான் இது பண்ணோம். அது நாங்களும் சில டைமில் ஓடி போய் காப்பாற்றிடுங்க. எவ்வளோ பேரை காப்பாற்றிட்டு வந்துடுவோம். நாங்களும் நாங்கள் போனோன்னா ஓடி போய் ட்ரெயினில் ஏறிக்குவானுங்க. அந்த படிக்கட்டு மேலே சில சிலம்பம் நடக்கும் லேடிஸ் வந்தாங்கன்னா. அப்போ பார்க்கும்போது நாங்கள் இங்கேருந்து தோற்றின்னு ஓடுறதுல ஓடி போய் ட்ரெயின் வரும், ஏறி ஓட்டுருவானுங்க. அது மாதிரி நடந்ததுங்க. அதனால் போலீஸ் பாதுகாப்பே இல்லைங்க. சில பேர் போலீஸுக்காரங்களே போட மாட்டாங்க இந்த இடத்துல. அதனால நைட் டைமில் 11 மணி ட்ரெயின் 12:30 மணி வரைக்கும் இது. 12:30 கடைசி வண்டி 12:30 மணி தாம்பரத்தில் வந்துடும். லேடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தான் இல்லை. அவங்க மனசு தைரியத்தோடு தான் போவாங்க. இல்லைன்னா ஆளை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள யாரா வர வச்சுட்டு போனால் தான் உண்டு. இந்த இடத்துல இந்த லைட்டே எரியும்போது சில டைமில் ரொம்ப பாதுகாப்பு இல்லை இந்த சைடு. இங்கே வந்து ஒரு கவுண்டர் ஒன்று போட சொன்னோம், டிக்கெட் கவுண்டரை போட்டுட்டு லைட்டு ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும் எல்லாமே. அதே போல் இங்கே இருக்க எல்லா கேமரா வந்து ரன்னில் இருக்கணும். கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கொரோனா முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை. அதனால் அதெல்லாம் இருந்ததுன்னா ஆள் நடமாட்டம் இருக்கும். லைட் இருந்ததுனாலும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ரொம்ப துயரமான சம்பவம் தான் அது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது இனிமேட்டு யாருக்கும். பெண் போலீஸ் மட்டும் கிடையாது, பெண்களுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. அதுதான். அதனால் வந்து எல்லாருமே வந்து அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷனில் எவ்வளோ ஒரு பாதுகாப்போடு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக இருந்தால் உங்களை எந்த தப்பும் நடக்காது. இப்போ நம்ம பழவந்தாங்கல்லேருந்து தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா இந்த நாள் சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் போலீஸ் மப்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி பிடிச்சி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்காரு. அப்போ செயின் அறுத்துருக்காரு. செயின் அறுக்கும்போது அந்த அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு ஐயா, நைட்டு 12 மணிக்கு. அப்போ சத்தம் போடவும் எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க பாய்ஸ் பேச்சுலர் இருக்காங்க, இந்த இவங்க தான் இருந்தாங்க. பக்கத்தில் ஹாஸ்டல் பாய்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சத்தம் கேட்டு ஓடி போய் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அவன் ஓடினு பிடிச்சிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட வீடியோ இந்த இவர் தான் நாங்கள் பிடிச்சவங்க அவங்க தான். அப்புறம் வீடியோ அதை போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்திருக்கு. அது வந்து இப்போ நடந்துருக்கு முந்தா நாள். இது ஒரு இன்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி அடிக்கடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. செயின் ஸ்னாப் நடக்குது, அப்புறம் பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை விட இன்னொன்று என்னென்னா, இந்த மெயின் வந்து இந்த ஒயின் ஷாப்ஸ் சார். இந்த ஒயின் ஷாப்பை வந்து நீங்கள் வேறு இடத்துல வச்சா நான் தான் சந்தோஷமாக இருக்கும். இந்த பழவந்தாங்கல் நங்கநல்லூர் மக்கள் உங்களை கோடி கும்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஒயின் ஷாப் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் குடிச்சிட்டு போயிட்டு ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 2 சைடு உட்காந்துக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டெப்ஸில் நடக்கிறதுல குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் வச்சுறாங்க. போய் பாருங்கள், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாது, இறங்க முடியாது, அவ்வளோ இது பண்ணுறாங்க. இதை வந்து போலீஸும் வந்து அவங்க காவல் இருக்காங்க, அவங்க போலீஸ்காரங்க காவல்துறை இருக்கிறப்ப கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறாங்க. அவங்களே காவல்துறை ஃபுல்லாக இருக்க முடியுமா? அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த இடத்துல வேண்டாம், வேறு இடத்துல மாற்றி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி மாற்றினீங்கன்னா இந்த பழவந்தாங்கல் நங்கநல்லூர் மக்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, சந்தோஷப்படுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக இந்த ஒயின் ஷாப்பை இடத்த மாற்றி வைங்க. அதனால தான் இங்கே வந்து அதிக ப்ராப்ளம். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் இந்த ரோட்டில் யாருமே போக முடியல. நீங்களே பாருங்கள், வேணால் நான் பொய்யா இருந்ததுன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போய் வீடியோ எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக ரோடை மறைச்சிக்கிறாங்க. நான் உங்களை வைக்க வேண்டாம்னு சொல்ல, வேறு இடத்துல கொஞ்சம் மாற்றி வைங்க. மக்கள் போக முடியல, வர முடியல. லேடிஸ்னால் பாருங்கள், இதனால என்ன பண்ணாங்க, இறங்கி கொஞ்சம் சுற்றி நடந்து போகிறாங்க. அதனால் தயவு செய்து இந்த ஒயின் ஷாப்பை கொஞ்சம் இடம் மாற்றி வைங்க.